Welcome to all. In the first lecture of colloids and its application, we have discussed about the definition for the colloids, solution and suspended particles, and what is the difference between them, and the properties of colloids, and what is meant by lyophilic and lyophobic colloids, and different types of colloidal solution depending upon the dispersed phase and the dispersion medium. Dispersed phase and the dispersion medium. And the physical properties of colloids, their heterogeneity, homogeneity, the visibility, and optical properties, physical properties of colloids. That is optical properties, kinetic properties, and the electrical properties. In the part 2 of colloids and its applications, our learning outcome from this lecture is definition and the methods of coagulation. That means what is coagulation, and how we can coagulate. எப்படி நம்ம அதை கோகுலேஷன் அப்படின்னா அக்ரிகேஷன், அதாவது சின்ன சின்ன பார்ட்டிகள்லாம் அக்ரிகேட் ஆகுது, ரைட்டா? அண்டு அந்த கோகுலேஷன் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. தட் இஸ் அ கோகுலேஷன் வேல்யூ, அண்ட் தட் ஃபாலோஸ் த Hardy-Screws rule. And the third one is the protective colloid, and the protective colloid is characterized by gold number. Gold numberன்ற ஒரு நம்பரை வச்சு protective colloid உடைய கேப்பபிலிட்டியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. அண்டு the emulsion, one of the colloidal type. How the types and methods of preparation. And the third one is the gels, the preparation and properties. And the fifth, the last one is the application of colloids. Let us go for the definition of colloids. See, coagulation is a process of aggregation of smaller particles into larger particles. சின்ன சின்ன பார்ட்டிக்கல் இருக்குது, அது வந்து அக்ரிகேட் ஆச்சுன்னா பெரிய பார்ட்டிக்கல் ஆகுது. டூ சொல்யூஷன் வந்து சின்ன பார்ட்டிக்கலு, அது வந்து கரைஞ்சி அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, ஹோமோஜினியஸாக இருக்குது, ரைட்டா? கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து ஹோமோஜினியஸாக இருந்தாலும் பார்க்க தெரிஞ்சாலும் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இப்போ இருக்குது. அது ஆக்சுவலாக பார்ட்டிக்கல் சின்னதாக இருக்குது, அதை ஆனால் வந்து சஸ்பென்ஷன் வந்து பார்ட்டிகல் வந்து செட்டில் ஆகுது. இப்போ கோகுலேஷன் என்னது, கொலாய்டல் பார்ட்டிகல் சின்னதாக இருக்குது, அது வந்து ஏதாவது எலக்ட்ரோலைட்டு, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம், நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகினா கொடுத்து அதை வந்து சின்ன பார்ட்டிக்கலாக பெரிய பார்ட்டிக்கலாக ஆக்கி அதை வந்து செட்டில் டவுன் பண்ணோம்னா அது வேறு கோகுலேஷன். வி கால் இட்ஸ் அ கோகுலேஷன். ஓகே, some special methods are used to make the colloidal solutions, since such kinds of salts are known as lyophobic salts. சரியா? And these kinds of colloidal solutions always carry some charge. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சார்ஜ் இருக்கும், அந்த சார்ஜ் வந்து ஆப்போசிட் சார்ஜ் வந்தாலும் அது செட்டில் ஆகிடும். இந்த டயக்ராம் போட்டிருக்கேன். நம்ம வந்து கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதில் வந்து எலக்ட்ரோலைட்ஸை வந்து நம்ம போடுறோம். எலக்ட்ரோலைட்ஸை போட்டோன்னா அது என்ன பண்ணுது, அந்த சின்ன பார்ட்டிகல்லாம் வந்து பெரிய பார்ட்டிகல் அது செட்டில் டவுன் ஆகுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் கோகுலேஷன். ஓகே, ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கோகுலேஷன். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ரைட்டா? பை எலக்ட்ரோஃபோரசைஸ் அண்ட் பை மிக்சிங் ஆஃப் ஆப்போசிட்லி சார்ஜ்டு அயான்ஸ். பாசிட்டிவ் சார்ஜ்னால் நெகட்டிவ் சார்ஜ் அயன் ஆட் பண்ணுறது, நெகட்டிவ் சார்ஜ்னால் பாசிட்டிவ் சார்ஜை அயான்ஸ் ஆட் பண்ணுறது. இல்லை த தேர்ட் மெத்தட் இஸ் பை பாயிலிங், ரைட்டா? பாயில் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது பார்ட்டிகல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துக்குது. பாயிலிங்னா என்னது, பாயிலிங்னா வந்து மூமெண்ட் வந்து வேகமாகுது. கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்க பார்ட்டிகல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துக்குது. The fourth one is by persistent dialysis.
டயாலிசிஸ் வந்து வந்து திரும்ப 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 டயாலிசிஸ் பண்ணும்போது ஏன்னா அது பார்ட்டிக்கல் வந்து உள்ளே போய் 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 அந்த செமி பெர்மியபிள் வெளியே போய் போய் அது சின்ன பார்ட்டிக்கல் வந்து பெருசாகி அது வந்து செட்டில் டவுன் ஆகுது. லெட் அஸ் டேக் த ஃபர்ஸ்ட் மெத்தட் பை எலக்ட்ரோஃபோரசிஸ். நான் எலக்ட்ரோஃபோரசிஸ் டெக்னிக் பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு ஆனோட் இருக்கும், ஒரு கேத்தோட் இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது அது அழகாக வந்து ஒரு பாசிட்டிவ் அயன் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோட தட் இஸ் கேத்தோட் நோக்கி போகுது. பாசிட்டிவ் அயன் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோட கேத்தோட் நோக்கி போகுது. அதே வந்து நெகட்டிவ் அயன் வந்து ஆனோட நோக்கி பாசிட்டிவ் எலக்ட்ரோட் நோக்கி போகும்போது அது வந்து என்னாகுது கோகுலேஷன், அதாவது சின்ன பார்ட்டிகள் வந்து பெரிய பார்ட்டிகள் அது கோகுலேஷன் ஆகி அது செட்டில் டவுன் ஆகுது. ஓகே, தட் இஸ் கால் த எலக்ட்ரோஃபோரசிஸ் மெத்தடு. அந்த ஏற்கனவே நான் சொன்னேன் பை மிக்சிங் ஆஃப் ஆப்போசிட்லி சார்ஜ்டு அயான்ஸு. ஸோ ஒரு கொலாய்டு சொல்யூஷன் இருக்குது, அது பாசிட்டிவாக இருந்தால் ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணுறோம். ஒரு நெகட்டிவ் கொலாய்டாக இருந்தால் ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணோம். அது வந்து கோகுலேஷன் ஆகி செட்டில் டவுன் ஆகுது. பாயிலிங், த தேர்ட் மெத்தட் இஸ் பை பாயிலிங்கு. பாயிலிங்கில் வந்து பாயில் ஆக அது வந்து பாயிலிங் வந்து ஸ்டிரிங் எஃபெக்டை கொடுத்துருது. It gives a stirring effect. The molecule, the colloidal particles, they just combine together and settle together. They aggregate and settle together. And the fourth one is by persistent dialysis. By persistent dialysis. டயாலிசிஸ்னால் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு செமி மெம்பரேன் வழியாக கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் போக முடியும்னு நான் சொல்கிறேன், போக முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் தொடர்ந்து அதை வந்து கட்டாயப்படுத்தும் போது பெர்சிஸ்டன்ட்னா திரும்ப 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 இப்போ படின்னு வீட்டில் சொல்கிறாங்களா அப்பா, அது மாதிரி படின்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து டயாலிசிஸ் நம்ம திரும்ப 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 அதை வந்து பண்ணும்போது கொலாய்டல் பார்ட்டிகல்ஸை மெதுவாக உள்ள அந்த செமி மெம்பரேன் வழியாக உள்ளே போய் 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 அது அக்ரிகேட் ஆகி அது வந்து கோகுலேட் ஆகுது. we call this one of the method of coagulation. ஓகே, அண்டு இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, ஃப்ளாகுலேஷன் வேல்யூ ஆர் precipitation value. Okay, and it is a minimum amount of the electrolyte in millimoles that must be added to the colloidal added to 1 liter of colloidal solution to bring about a complete coagulation or precipitation. Smaller the flocculation value of an electrolyte, greater is a coagulation. என்னன்னா flocculation value சின்னதாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணால் போதும், அது டக்குன்னு coagulation ஆகிடும். சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன், coagulation also caused by the electrophoresis, boiling or persistent dialysis. Okay, the Hardy-Schwarzel rule அப்படி அது என்ன சொல்லுதுன்னா, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், கோகுலேஷன் வந்து ஆப்போசிட்லி சார்ஜ் அயான்ஸ்னால நடக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எப்படி கோகுலேட் ஆகுதுன்னா நெகட்டிவ் சார்ஜ் அயான் ஆட் பண்ணால் ஆகுது. அதாவது நெகட்டிவ் அயான் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் அயான் ஆட் பண்ணால் ஆகுது. அதை வந்து ஸ்கூஸ் லா வந்து சொல்லுது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் த அயான்ஸ் விச் இஸ் சார்ஜ் ஆப்போசிட்லி டு த சார்ஜ் ஆஃப் த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இஸ் எஃபெக்டிவ் இன் கொலாய்டிங் த கொலாய்ட். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னதான். அண்டு கிரேட்டர் த சார்ஜ் ஆஃப் த அயான், அதாவது +3 இருக்குது, +2 இருக்குது, +1 இருக்குன்னா +3 தான் வந்து மோர் எஃபெக்டிவ் தேன் +2 அண்ட் +2 இஸ் மோர் எஃபெக்டிவ் தேன் +1 அயான். அதாவது கிரேட்டர் த சார்ஜ் ஆஃப் த அயான், கிரேட்டர் இஸ் த கோகுலேட்டிவிட்டி ஆஃப் த அயான். பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கொலாய்ட்ஸ் ஆர் கோகுலேட்டட் பை நெகட்டிவ் அயான்ஸ் ஆஃப் ஆனயான்ஸ் ஆஃப் த சால்ட் அயன். Cl- இருக்குது, அது வந்து கம்மியாக இருக்குது அதனுடைய கோகுலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. SA4 அதுக்கு வந்து Cl- காட்டிலும் கூட இருக்குது. PO4 -3 அயான் இருக்குது, அது கோகுலேஷன் ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ரைட்டா? அதே மாதிரி நெகட்டிவ் அயான் இருக்குன்னா பாசிட்டிவ் அயான் 4 அதே மாதிரி அதே தான் சொல்லுது. Fe4- வந்து அதிகமாக இருக்குது, PO4 வந்து அதிகமாக இருக்குது. எதை காட்டிலும், அதாவது 2- காட்டிலும் 3- 4- இந்த மாதிரி அதிகமாக இருக்குது. இதே மாதிரி நெகட்டிவ் கொலாய்ட்ஸு
are coagulated by positive ions or cations of the salt added. So negative colloids are coagulated by positive ions. நான் வந்து அந்த இது கொடுத்துருக்கேன். K ப்ளஸ் வந்து கம்மியாக இருக்குது, பேரியன் 2 ப்ளஸ் வந்து கூட இருக்குது, அலுமினியம் 3 ப்ளஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பிளட் இருக்குது. பிளட் வந்து இஸ்லி பாசிட்டிவ் சார்ஜ்டு சால்ட். அதனுடைய pH வந்து 7.4 அண்ட் இஸ் கோகுலேட்டட். கோகுலேட்னா பார்த்தீங்கன்னா பிளட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அது வந்து அந்த ரெட் செல்ஸ் எல்லாம் வந்து கோகுலேட் ஆகி மேலே வந்து சீரம் இருக்கும், சொல்யூஷனாக இருக்கும். ரைட்டாக கோகுலேட்டட் பை ஆலம் கால்டு த அலுமினியம் ஆலம் and perchlorate. These salts lower the pH and denature globular proteins. The protective colloids. Protective colloidsனா என்ன ரைட்டா? அது வந்து protective colloids வந்து என்னென்னா, ஒரு கொலாய்ட்ஸ் இருக்குன்னா அந்த கொலாய்ட்ஸை வந்து கோகுலேட் பண்ணாமல் தடுக்கிறது வந்து protective colloids. அதனுடைய எஃபிஷியன்சி வந்து எதை வச்சு சொல்கிறோம்னா கோல்டு நம்பரை வச்சு சொல்கிறோம். So a protective colloid is a lyophilic colloid that when present in small quantity keeps lyophobic colloids from precipitating under the coagulating action of electrolyte. Electrolyte ஆட் பண்ணாலும் அது வந்து அந்த lyophilic colloid அது வந்து lyophilic colloid வந்து protective action கொடுத்து அசிட்டில் பண்ணாமல் பண்ணுது. Lyophobic salts are less stable than lyophilic colloids. நான் ஏற்கனவே சொன்னேன். ஆன் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் அது வந்து கோகுலேட் ஆகும். ஏற்கனவே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் இது வந்து கோகுலேட் பண்ணும், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் சார்ஜை கோகுலேட் பண்ணும். ரைட்டா? அதே மாதிரி கோகுலேஷன் எஃபெக்ட் வந்து அயானிக் நேச்சரை பொறுத்து இருக்குது. அண்ட் lyophilic salts கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் கோகுலேட்டிங் பை ஆடிங் lyophilic colloids டு த lyophilic salts. The lyophilic salt added is called positive protective colloids. நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ lyophilic colloid சால்ட் தான் வந்து protective colloid. ரைட்டா? அது வந்து கோல்டு நம்பரை வச்சு நம்ம சொல்லுவோம். Zygmunt introduced the term gold number to measure the protective power of different colloids. Okay? So gold நம்பருக்கு ஒரு டெஃபினிஷன். கோல்டு நம்பர்னால் என்னது ரைட்டா? அது வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் 10% sodium chloride வச்சு சொல்கிறாங்க. The number of milligram of hydrophilic colloid that will just prevent the precipitation of 10 ml of gold salt on the addition of 1 ml of 10% sodium chloride as gold number, which is called as a gold number. The smaller the value of gold number of hydrophilic salt, the greater is the protective action. That is the protective capacity is inversely proportional to the gold number. நான் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இவங்க ஜெலாட்டின் இஸ் த மோஸ்ட் protective colloid and starch is the least effective protective colloid. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஹைட்ரோஃபோபிக் கொலாய்டு இருக்குது, அது பாசிட்டிவ் சார்ஜு. ஹைட்ரோஃபிலிக் கொலாய்டு வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜு. அது வந்து ஒரு protective ஆக்ஷனை கொடுக்குது. இங்கே Hofmeister series or lyotropic series is a classification of ions in order of their iotropic properties. ரைட்டா? அது ஒரு which is the ability of the salt out or salt in. சால்ட் அவுட்ன்றது ஒரு கொலோனல் சொல்யூஷனில் வந்து சால்ட் அவுட் ஆகுது. ரைட்டா? அந்த ப்ரிசிபிடேட்டாக க்ரியேட் ஆகுது. இல்லை வந்து அந்த ப்ரோட்டீன் அந்த சால் வந்து கரைஞ்சு போகிறது, சால்ட் இன்னு. ரைட்டா? ஸ்டடி the effects of these changes was first worked out by the Franz Hofmeister, who studied the effects of cations and anions on the solubility of proteins. Hofmeister discovered a series of salts that have consistent effects on the solubility of proteins, and it was discovered later on the stability of the secondary and the tertiary structure. Anions appear to have larger effect than the cations and are usually ordered as the order of cations. நான் கீழே கொடுத்துருக்கேன். சல்ஃபேட் அயான்ஸு 2- ஆனியான்ஸு அதுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சார்ஜ் கூட அதனுடைய ஹாஃப்மீஸ்டருடைய சீரீஸ் வந்து அதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே? அண்ட் எமல்சன்ஸு
இந்த எமல்சன் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்கிறான். இந்த டிஸ்பர்சன் மீடியமோ டிஸ்பர்சன் ஃபேஸு ரைட்டா, dispersion of a finely divided liquid droplets in a immiscible liquid dispersion medium dependent emulsion. That is a liquid in liquid. We call it emulsion. Generally, in emulsion, one of the liquid in water and the other is in a liquid immiscible with the water, generally called oils. சரியா? இப்போ மில்க் இருக்குது. மில்கில் வந்து ஃபேட் வந்து ஆயில், அதாவது லிக்விடாக இருக்குது. அது எதில் இருக்குது? வாட்டரில் இருக்குது. அது வாட்டரில் இருக்குது. ஸோ இட்ஸ் எ வெரி குட் எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்க வந்து என்ன கொடுத்துருக்கேன்? மில்க்கு கொடுத்துருக்கேன், பட்டர் கொடுத்துருக்கேன், அண்டு ஆயில் அண்டு ஏர் இன் வாட்டர், அது வந்து ஐஸ்கிரீமாக கொடுத்துருக்கேன் ரைட்டா. ஸோ ஆயில் ரெண்டு டைப் இருக்குது, ஆயில் வாட்டர். இப்போ ஆயில் நிறையா இருக்கும், வாட்டர் கம்மியாக இருக்கும். அதை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். dispersed phase is oil and the dispersed medium is water. And water in oil emulsionல வந்து வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும், ஆயில் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது dispersed phase வந்து வாட்டரு அண்டு டிஸ்பர்சன் மீடியம் வந்து ஆயில். எக்ஸாம்பிள் வந்து கிரீஸு, கார்டிவல் ஆயிலு அண்டு கோல்டு க்ரீம் எக்ஸட்ரா. இப்போ எப்படி வந்து எமல்சனை நம்ம க்ரியேட் பண்ண முடியும்? ரைட்டாக மெக்கானிக்கல் ஃபோர்ஸு. நம்ம அந்த இதை வந்து ஒரு லிக்விட் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அதை வராஞ்சி அதை வந்து ரொம்ப பார்ட்டிகல் சைஸை ரொம்ப சின்னதாக்கி அதை வந்து எமல்சிஃபை பண்ணலாம். ரைட்டா, அதை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி, ரைட்டா, ஆயில் இன் வாட்டர்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி, ரொம்ப ஸ்டிர் பண்ணி அது வந்து பார்ட்டிகல் சைஸை பெரிய ஆயில் சைஸை ரொம்ப சின்னதாகி அதை எமல்சிஃபை பண்ணலாம். அது ஸ்டேபிளாக இருக்காது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்து இப்போ ஆயிலே எடுத்தீங்க, ஒரு நல்லெண்ணெய் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது, அது நல்லா ஸ்டிர் பண்ணிங்கன்னா பால் மாதிரி ஆயிடும். ரைட்டா, அதை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே செப்பரேட் ஆகி 2 லேயராக அது வந்து இருக்கும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எமல்சிஃபையர் ஆட் பண்ணுறோம். எமல்சிஃபையரோட ரோல் என்னென்னா டு கிவ் த ஸ்டெபிலிட்டி ஃபார் த எமல்சன். அப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட் ஆட் பண்ணலாம், இல்லை கலர் ஆட் பண்ணலாம், இல்லை ஃப்ளேவர் ஆட் பண்ணி நம்ம வந்து அது வந்து ஒரு எமல்சனை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ரைட்டா, இதில் வந்து அதான் தேர்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து நான் வந்து அதான் எமல்சிஃபை ஏஜென்ட் விச் கிவ்ஸ் ஸ்டெபிலிட்டி ஃபார் த எமல்சனு. இது கெரோசின் வாட்டரு, ஆலிவன் வாட்டரு எமல்சனு, சாலிட் மெர்க்குரிக் அயோடைன் ஆப்ஷன், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் படித்து பாருங்கள். ஓகே. அண்டு மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் எமல்சன் 2 மெத்தட் இருக்குது. ட்ரை கம் எமல்சன் மெத்தட் இருக்குது அண்ட் ட்ரை பாட்டில் எமல்சன் மெத்தட் இருக்குது. ரைட்டா, ட்ரை கம் எமல்சன் மெத்தட் வந்து ஒரு மாட்டர் அண்ட் ப்ரெஷர் வந்து இருக்குது. அது வந்து இந்த கிரைண்ட் பண்ணுறது, இந்த சித்த வைத்தியர்லாம் கிரைண்ட் பண்ணுவாங்களா, அது மாதிரி எடுத்து கிரைண்ட் பண்ணுறது. அது வந்து கொஞ்சம் என்னென்னா 4 பார்ட்ஸ் வந்து ஆயில் எடுத்துக்கிறது, 2 பார்ட் வந்து வாட்டர் எடுத்துக்கிறது அண்ட் 1 பார்ட் வந்து கம் எடுத்துகிட்டு அதை எடுத்து அப்படியே கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் அது என்ன பண்ணுது, அது வந்து எமல்சனை ஃபார்ம் பண்ணுது. இது வந்து வி கால் இட்ஸ் அ ட்ரை கம் மெத்தட். இட் இஸ் அ ஆயில் இன் வாட்டர் டைப் எமல்சன். வி கால் இட் இஸ் அ ஆயில் கம் வாட்டர் எமல்சன். இதில் வந்து அக்கேசியா கொடுத்துருக்கேன். அக்கேசியான்றது நான் சொன்னேன்ல, வந்து இதில் இருக்க மரத்தில் இருக்கிற பிசினை வச்சு வந்து ஒரு எமல்சனை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே ரைட்டா. கண்டிப்பாக எமல்சனை வந்து நம்ம உருவாக்க போது ஒரு எமல்சிஃபையிங் ஏஜென்ட் தட் இஸ் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு நம்ம கொடுக்கணும். ரைட்டா. பாட்டில் மெத்தடில் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஒரு இட் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் ஏ volatile ஆயில். volatile ஆயில்னா ஈஸியாக வந்து அது வந்து எவாப்ரேட் ஆகிரும். ரைட்டா. அது வந்து அந்த அந்த மாதிரி ஆயிலுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து பாட்டில் எடுத்துக்கிறேன். ரைட்டா. அதில் வந்து வாட்டரையும் கம்மையும் எடுத்துகிட்டு நல்லா வந்து ஈக்குவல். ரைட்டா. அதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். அதில் வந்து கம்மையும் ஆயிலை எடுத்துகிட்டு அதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் வால்யூம் வந்து ஆயிலோட வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது வந்து ஒரு 50 ml எடுத்தேன்னா இது ஒரு 50 ml எடுத்துகிட்டு
ரைட்டா விகரஸாக ஷேக் பண்ணணும். ரைட்டா விகரஸாக ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணும்போது ரைட்டா அதுக்கப்புறம் ரிமைனிங் வாட்டரை வந்து ஆட் பண்ணோம்னா அது வந்து ஒரு எமல்ஷனை க்ரியேட் பண்ணும். ஓகே. அடுத்து வந்து ஜெல்ஸு வந்து ரொம்ப சிம்பிள். ஜெல் வந்து ஒரு சாலிட் இருக்குது, அந்த சாலிடுக்குள்ளே வந்து லிக்விட் இருக்குது. ரைட்டா அதாவது இல்லை சொல்லணும்னா லிக்விட் இருக்குது, இந்த லிக்விடை சுற்றி ஒரு சாலிட் இருக்குது, அது பேர் வந்து ஜெல்லு வந்து நீ சாப்பிட்ருப்ப, ஜெல் மிட்டாய் வந்து சாப்பிட்ருப்ப. ரைட்டா அது வந்து ஒரு படம் கொடுத்துருக்கேன். ரைட்டா செவரல் லயோபிலிக் சால்ட்ஸு அண்ட் ஃபியூ லயோபோபிக் சால்ட்ஸ் ஆர் as well when coagulated under certain condition changes into a semi-rigid mass. அது வந்து semi-rigid mass. ரைட்டா அமுக்கணும்னா அமுங்கும், ஸ்பாஞ்சு மாதிரி அமுங்கும். ஜெல்லு பார்த்தீங்கன்னா அப்படி அமுங்கும். சரியா? ரைட்டா இந்த இதில் வந்து என்னென்னா ஜெல் வந்து ஒரு சாலிட் வந்து ஒரு லிக்விடை என்க்ளோஸ் பண்ணுது. இதுதான் வந்து ஜெல்லு. The process we call it is a gelatin. Gel is a process of transformation of sol into gel is called gelatin. Gel represent a liquid system, the liquid dispersed in solid. Okay. Example, lyophilic salts, gelatin, agar-agar, etc. And lyophilic salts வந்து silicic acid, ferric hydroxide, etc. Elastic gels இருக்கு. ரைட்டா they can be temporarily deformed by applying force. இப்போ சாதாரண ஜெல் மிட்டாய் இருக்குன்னா அமுங்குனா அமுங்கும். அது வந்து இப்படி இருக்கிறது வந்து சின்ன ஃப்ளாட்டாக மாறிடும். டிஃபார்மேஷன் நடக்கும். டிஃபார்மேஷன் ஷேப் வந்து மாறும். அதே சமயம் நான் எலாஸ்டிக் ஜெல்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சிலிக்கா ஜெல்லு வந்து அது வந்து என்ன தான் இது பண்ணணும் ரைட்டா அது வந்து ரிஜிட்டாக இருக்கும். ஓகே. அண்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஜெல்ஸு, எப்படி ஜெல்ஸை வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணலாம். கூலிங் ஆஃப் சால்ட்ஸ் ஆஃப் மாடரேட் கான்சன்ட்ரேஷன். ரைட்டா கொஞ்சம் எலக்ட்ரோலைட்டை நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ரைட்டா ஆட் பண்ணிவிட்டு அகார் ஜெல்ஸ் ஆஃப் ஜெலாட்டின் அண்ட் அகார் ஆர் அப்டெயின் பை கூலிங் த சால்ட்ஸ் ஆஃப் மாலிகுலர் கான்சன்ட்ரேஷன்ஸு ப்ரிப்பேர்ட் இன் ஹாட் வாட்டரில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரைட்டா மெதுவாக வந்து அதை கூல் பண்ணுறோம். ரைட்டா மெதுவாக கூல் பண்ணும்போது அது வந்து ஜெல் வந்து ஃபார்ம் ஆகுது, செமி சாலிடாக ஃபார்ம் ஆகுது. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஜெல்லெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வெளியே இருக்கும்போது லிக்விடாக இருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும் போது அது வந்து ஜெல்லாக மாறிடும். அண்டு டபுள் டீகம்போசிஷன் பை த ஹைட்ரோபோபிக் ஜெல்ஸ் லைக் சிலிசிக் ஆசிட். ரைட்டா சிலிசிக் ஆசிட் வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஆர் ப்ரிப்பேர்டு பை த மெத்தடு. ரைட் by adding hydrochloric acid to the aqueous solution of sodium silicate. Sodium silicate வந்து நம்ம வந்து hydrochloric acid ஆட் பண்ணும்போது சிலிசிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுது. ரைட்டா தி சிலிசிக் ஆசிட் இஸ் ஹைலி ஹைட்ரேட்டட் அண்ட் ஃபார்ம்ஸ் அ ஜெல். ரைட். ஓகே. the properties of gels, 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இம்பைப்ஷன் அண்டு சினசிஸ் அண்டு திக்ஸோட்ரோபி. ரொம்ப சிம்பிள், நான் படம் அருமையாக போட்டிருக்கேன். ரைட்டா ஒரு ட்ரையாக இருக்குது. ரைட்டா ட்ரையாக இருக்க ஜெல்லு வந்து சினசிஸ்னால் வந்து வாட்டர், அதுக்குள்ளே இருக்க வாட்டரை வந்து வெளியேற்றணுட அது வந்து சிரிஞ்சாகுதுன்னா சுருங்கிடுது. இதே இந்த இம்பைபிஷன்னா வாட்டரை வந்து அது உறிஞ்சிட்டு சின்ன இருக்க ஜெல்லு வந்து பெருசாகிக்குது. ரைட்டா அது பேர் இம்பைபிஷன். அதுக்கு நான் அழகாக டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஆனால் திக்ஸோட்ரோபின்றது என்னென்னா இது வந்து டைம் டிபெண்ட்டு. சில இது வந்து பார்த்தா அந்த திக்காக இருக்கும். ரெண்டாவது திக்காக இருக்கும். அது டைம் ஆக என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து திக்காக இருக்குது வந்து தின்னாக மாறிடும், லிக்விடாக மாறிடும். ஒரு ஹனி இருக்குது, ஹனியை வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அது வந்து என்ன ஆகிடும், ஒரு மாதிரி வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் வந்து திக்னஸ் வந்து கம்மியாகி தின்னாக மாறிடும். ரைட்டா இந்த ப்ராப்பர்ட்டி பேர் திக்ஸோட்ரோபி. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ரைட்டா நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து வாட்ச் பண்ணணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் கேட்கலாம். எந்த டவுட்டுனாலும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ரைட்டா ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். ரைட்டா ஓகே, தேங்க்யூ. அண்ட் பிஃபோர் எண்டிங் இன் டு த
this session, we have to go for the applications of colloids. நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. த பியூரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டரு, ரைட்டா? ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நம்ம ஆற்றுலேருந்து எடுக்கிறோம். ஆற்றுலேருந்து எடுக்கும்போது நிச்சயம் வந்து அதில் வந்து நிறைய வந்து கொலாய்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ரைட்டா? களிமண்லாம் இருக்கும். அந்த களிமண்லாம் வந்து நம்ம வந்து அதை செட்டில் டவுன் பண்ணுறோம், ரைட்டா? அந்த சில சில இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா அப்படின்னா செட்டில் ஆகிரும், ரைட்டா? அதே மாதிரி எலக்ட்ரிக்கலாக வந்து ப்ரிசிபிடேட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், எலக்ட்ரோஃபோரசிஸில் சிம்னியில் வந்து வெளியே வர புகையில் வந்து டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா வந்து மக்களுக்கெல்லாம் கண் எரியும். அங்கே வந்து ஒரு கண்ட்ரோலர் கான்ட்ரல் ப்ரிசிபிடேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதை வச்சுட்டோம்னா அது வந்து எலக்ட்ரிக்கலாக வந்து அந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸை டஸ்ட்டு பார்ட்டிகலாக ப்ரிசிபிடேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி சீவேஜ் டிஸ்போசல், சாக்கடை தண்ணியை வந்து அது நல்லா தெரிய மாற்றுறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம we can apply the electrodes and they lose their charges and they will settle down. And electroplating of rubber, ஒரு மெட்டல் இருக்குது, மெட்டல் மேலே வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அது கொரோட ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரப்பரை வந்து நம்ம வந்து எலக்ட்ரோப்ளேட்டிங் பண்ண முடியும். அண்டு ஆர்டிஃபிஷியல் ரெயின் நிறைய ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. நான் சொன்னேன் அதெல்லாம் கொலாய்ட்ஸ்ன்னு சொன்னேன் நான், ரைட்டா? மிஸ்ட் இருக்குது, மிஸ்டெல்லாம் வந்து கொலாய்ட்ஸ்ன்னு சொன்னேன், ரைட்டா? அதில் வந்து சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். அந்த சின்ன ட்ராப்லெட்ஸ் இருக்கும். அந்த ட்ராப்லெட்ஸை வந்து என்ன பண்ணால் கோகுலேட் பண்ணுறதுக்கு சில்வர் ஹைட்ரேட்டை நம்ம ஆட் பண்ணுறோம் க்ளவுட்ஸில். க்ளவுட்ஸில் வந்து க்ளவுட்ஸு மிஸ்ட் சொன்னாலும் சரி, க்ளவுட்ஸ் சொன்னாலும் சரி. க்ளவுட்ஸ்னால் நம்ம ஹையில் இருக்குது. க்ளவுட்ஸில் வந்து நம்ம வந்து சில்வர் ஹைட்ரேட் ஆட் பண்ணோம். அந்த சில்வர் ஹைட்ரேட் என்ன பண்ணோம், சின்ன ட்ராப்லெட்ஸை வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸை அப்படியே வந்து ஆடப் பண்ணி கோகுலேட் பண்ணி அதை ரெயினை வந்து க்ரியேட் பண்ணுது. ஓகே, அது ஒரு அப்ளிகேஷனு. அண்டு லெதர் டேனிங், ரைட்டா? ஸ்கின் ஆஃப் அனிமல் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, ரைட்டா? பாசிட்டிவ் சார்ஜ் கொலாய்டல் சிஸ்டம். அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அது வந்து சாஃப்டாக இருக்கும். அது மேலே நம்ம என்ன பண்ணால் அதை ரஃப் ஆக்குறதுக்கு என்ன பண்ணுறோம்னா நெகட்டிவ் சார்ஜ் வுட் லீவ்ஸு, ரைட்டா? வுட் லீவ்ஸு, பாக்ஸு, இதை வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா ரைட்டா? கொலாய்டல் சார்ஜ் ஆஃப் டேனிங் அப்போ அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுது, அது ரஃபாக மாறுது. நவடேஸ் குரோமியம் சால்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் திஸ் ப்ளேசஸ். இன் வார்ஃபேரில் வந்து என்ன பண்ணோம்னா அனிமல் சார்கோல், ரைட்டா? பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாய்சனஸ் கேஸ் வந்து அவன் வந்து குண்டு போட்டோன்னே நம்ம அதை இது பண்ணுறது வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு மாஸ்க் போடுறோம். மாஸ்கில் வந்து ஒரு சார்கோல் இருக்கும். அந்த சார்கோல் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சார்கோல் வந்து என்ன பண்ணுது, அப்சார்ப் பண்ணுது. அந்த கேஸை வந்து அப்சார்ப் பண்ணி அது வந்து அந்த கேஸை வந்து நம்மளுடைய லங்ஸ்குள்ளே போகாமல் தடுத்துக்குது. அதே மாதிரி ஸ்மோக் ஸ்க்ரீனை வந்து ஆர் டைட்டானியம் ஆக்சைடு பார்ட்டிகல் டிஸ்பர் தி ஏர், அதாவது கண்ணீர் புகை சொல்லுவாங்க. கண்ணீர் புகையில் வந்து டைட்டானியம் ஆக்சைடு பார்ட்டிகல் வந்து இருக்கும். அது கண்ணெரிச்சலை கொடுக்கும், ரைட்டா? அண்ட் எவ்ரிடே லைஃப்பில் வந்து மில்க்கு, பட்டரு, பிளட்டு, இதெல்லாம் வந்து எவ்ரிடே லைஃப்பில் இருக்குது. மெடிசனில் வந்து நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. கொலாய்டல் மெடிசன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அண்ட் நேச்சரில் வந்து ப்ளூ கலர் ஆஃப் ஸ்கை அண்டு டெய்ல்ஸ் ஆஃப் காமெட்ஸு, ரைட்டா? அந்த ஒரு காமெட்ஸ் போகுது, ஒரு விண்வெளியில் வந்து போகுது. விண்வெளி போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அப்படியே வெள்ளையாக போக இருக்கும், ரைட்டா? காமெட்ஸ் போகும்போது வெள்ளையாக போக வரும். ஓகே, இது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டு. அண்டு ஃபார்மேஷன் ஆஃப் டெல்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. தண்ணி போகும், நடுவில் வந்து மண் மட்டும் இது தெரியும், அதுதான் டெல்டாஸு. ஓகே, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் கோகுலேஷன் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ்டு சாண்ட் பார்ட்டிகல்ஸு. ஓகே, அண்டு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸு. Photographic plates or films are prepared by coating an emulsion of light sensitive silver chromate or in gelatin over glass plate or colloidal films. லைட் போட்டோன்னா அது என்ன பண்ணுதுன்னா அந்த இமேஜை வந்து கொடுக்குது. அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸு நான் ஏற்கனவே சொன்னேன், பிளட்டு, ப்ளூ கலரு,
ஆஃப் ஸ்கை, ஃபாகு, மிஸ்ட்டு எக்ஸட்ரா. இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸு. இட்ஸ் அ லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸு. அதுக்கு எல்லையே கிடையாது, ரைட்டா? ஓகே. ஸோ if you have any doubt, you can ask in the comment section, and thank you.